ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜூடியோ சம்மர் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸ் ஜூடியோ. இந்த ஜூடியோ வந்து ஐயர் பங்களாவில் இருக்குது. சம்மருக்காக சூப்பரான கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க. இது மாதிரி 2 பீஸ் செட்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. சம்மரில் இந்த பீச் லுக் அது மாதிரிலாம் போகிறப்ப இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ளஸ் வந்து ஜீன் சொல்லவே வேணாம். இங்கே ஃபிட்டட் ஜீன்லேருந்து லூஸ் ஜீன் வரையுமே எல்லாமே ரொம்ப குவாலிஃபைடாக இருக்கும் ரீசனபிள் ப்ரைஸஸில். அதுக்கப்புறமா நிறைய மேக்ஸிஸ் வச்சுருக்காங்க. மேக்ஸிஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சட்டிலான கலர்ஸில் இல்லைனா நல்ல பிரைட் கலர்ஸில் அது மாதிரி ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு க்ரீமி கலரில் இருக்கிற ஒரு மேக்ஸி மீன்ஸ் டானிக் டாப் டைப்பில் இருக்குது இது எல்லாமே. அப்புறமா இந்த எல்லோ ரொம்ப பிடிச்சிருந்தது. லெமன் எல்லோ அது மாதிரி இருக்குது. பட் எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயும் நெக்கில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த எலாஸ்டிக் போடுறப்ப அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நெக் கொஞ்சம் வைடாக அந்த மாதிரி என்ஹான்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இல்லைனா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் வி நெக் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் வந்து எலாஸ்டிக்ன்றப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்றனால அது சூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காட்டன் பேண்ட், இது கிட்டத்தட்ட லினன் கிளாத் மாதிரியே இருந்தது. இந்த காட்டன் பேண்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காது. அப்புறமா காட்டன் ஷர்ட்ஸ் நிறைய இருந்தது. நிறைய மீன்ஸ் இந்த பேட்டர்னில் ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. நிறைய மாடல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த பேட்டர்னில் ஒரு 3, இந்த கலர் ஒன்று இருக்குது, இந்த பிங்க் கலர், அப்புறம் ஒயிட் கலர் இருக்குது. இதை வந்து நம்ம இன்னொரு டைப் ஆஃப் எப்படி போடலாம் அப்படின்னா, உள்ளே வந்து க்ராப் டாப் போட்டு மேலே கோட் மாதிரி ஷர்ட்டை போட்டுக்கலாம். அதுக்கான க்ராப் டாப் மேட்சிங்காக அவங்களே வச்சுருக்காங்க. அதோட சேர்த்து தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே மேக்ஸிஸ், அந்த பீச் லுக் மேக்ஸிஸ் மாதிரி நல்ல பெருசாக இருக்குது. எல்லாமே ஒயிட், பிளாக் அப்படி இல்லைன்னா நல்ல க்ரீமி கலர்ஸில் வச்சுருக்காங்க. இந்த தடவை நிறைய லிப் கிளாஸஸ் பார்த்தேன். லாஸ்ட் டைம் நெயில் பாலிஷ் அது மாதிரிலாம் காட்டியிருப்பேன் எல்லாம் ரொம்ப முன்னாடி போட்ட வீடியோவில். புதுசாக அந்த டைம் லிப் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவும் சரி அதை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். இது வந்து டபுள் சைடில் ஒன்று வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்கும், அந்த பக்கமாக லிப் கிளாஸ் இருக்கும். எல்லாமே வந்து 200 அப்படின்றப்ப ஓரளவுக்கு பெட்டர் ப்ரைஸ் மாதிரி தான் இருந்தது. குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலை. பட் அதனால் நான் அவ்வளோவா சூஸ் பண்ணல. லிப் அப்படின்றப்ப எனக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ தட் எடுக்கலை. இந்த பவுச் ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் பவுச்சஸ் எப்போயுமே இவங்க கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இது 2 மாடல் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மாடலும் இருக்குது. இது 300 வந்தது. இது மாடல் நல்லா பெருசாக இருக்குது. எல்லாமே ப்ரஷ்ஷு, மேக்கப் ப்ரஷ் அது மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இது 250. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ் வந்து எப்பயுமே ரெகுலரான பேட்டர்ன் இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் புது கலெக்ஷன்ஸ் வரவும் அதை உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்காது. அப்போ ஒரு என்ன கலெக்ஷன்ஸ் இருந்ததோ அதுதான் இருக்கும். இப்போ வந்து புதுசாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால் அந்த வீடியோ இதை மட்டும்தான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன்னா எல்லாமே அந்த ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் என்னென்ன ஸ்லிப்பர்ஸ் அப்படின்றது அவங்களே வந்து டிவைட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் ஒரு ஓவர்வியூவாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது எல்லாமே 400 அந்த ரேட்டில் இருக்குது. நல்ல சட்டிலான கலர்ஸ்லேயுமே ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. அதே சமயம் நல்ல ஃபங்கியான கலர்ஸில் டார்க் கலரில் அது மாதிரியும் இருக்குது. ஃபங்கி கலர் மீன்ஸ் இந்த பர்பிள்லே நல்லா டார்க் பர்பிள், அந்த க்ரீன் கலர், பேரட் க்ரீன் கலர், அப்புறம் பிங்க் கலர் ஒன்று, அந்த 3மே மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. அப்புறம் அதுலேயே நல்ல சட்டில்டான மைல்டான கலர்ஸ், அதே க்ரீமி பேஸ்டு கலர் அது மாதிரியும் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ஜூடியோ பொறுத்தவரையும் இவ்வளோதான் கலர் காம்பினேஷனாகவே இருக்கும். இதை தாண்டின கலர் காம்பினேஷன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறமா இது வந்து லிப் ஸ்க்ரப் அண்ட் லிப் பாம், அதுக்கப்புறமா லிப் பேக் போட்டுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் 199 இருக்காங்க. அதில் இருக்க இன்க்ரீடியண்ட்லாம் என்ன அப்படின்றது நான் சரியாக பார்க்கல. அதுக்கப்புறம் லிக்விட் லிப்ஸ்டிக், நம்ம சுகரில் அது மாதிரி நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டமில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு 3 கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே 199 தான். 49 ருபீஸ்க்கு லிப் பாம் கிடைக்குது அங்கே.
எல்லாமே ப்ரைஸ் வைஸ் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் ஓகே தான். பட் வந்து குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அப்புறம் இது ட்ரையல் ரூமில் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஷாக்ஸ் வந்துட்டு இன்விசிபிள் ஷாக்ஸ் அப்புறம் விசிபிள் ஷாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே 49-50 ருபீஸ் அது மாதிரி ரேட்டில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே இது மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. குட்டி குட்டி கிளிப்ஸ் இது எல்லாமே 79 ருபீஸில் இருக்குது. ஹேர் பேண்ட்ஸும் அதே மாதிரி தான். கொஞ்சம் பெரிய கிளிப்பாக இருந்தால் 2 கிளிப் வந்து 79 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. சின்னதாக இருந்தால் இது மாதிரி 6 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாமே 79 ருபீஸில் தான் வச்சுருக்காங்க. இதுவுமே பாருங்கள் கலர் காம்பினேஷன் மாறவே மாறாது. அந்த பர்பிள், க்ரீன், எல்லோ, ஒயிட் அந்த அதே சட்டில் கலர் இல்லைன்னா பிரைட் கலர்ஸ் அந்த கலர்ஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து மேக்ஸி டைப். இங்கே வந்து நிறைய மேக்ஸிஸ்லாம் நம்ம பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இது ஸ்லீவ்லெஸ் மேக்ஸிஸ். மேக்ஸி எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு ப்ளேஸ் என்ன கேட்டால் ஜீன் அண்ட் மேக்ஸிஸ்லாம் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எலாஸ்டிக் மட்டும் இவங்க வைக்காமல் இருந்தால் எனக்கு இன்னமும் பெட்டரான ஒரு ரிசல்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேங்க் டாப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறப்பையும் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஆக்டிவ் வியர் மாதிரி வச்சுருக்காங்க. அது எல்லாமே அதுவும் பாருங்கள் கலர்ஸ் வந்து அந்த பர்பிள் இருக்கும், ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும், அந்த பீச் கலர், பிங்க் அந்த மாதிரியான அந்த பேசிக் இவங்களோட பேசிக் கலர் பேட்டர்ன்ஸ் மாதிரி அதே கலர் பேட்டர்ன்ஸில் தான் மேக்ஸிலேருந்து எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஒயிட்டில் நிறைய இருக்குது.